வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 48. அத்தையா இருக்கும் என்றபடி கைபேசியை எடுத்த கருண் சிந்துவிடமிருந்து அழைப்பு வரவும், அட அம்மா என்று வியந்தபடி ஸ்வைப் செய்து காதில் வைத்தான். மா என்று உற்சாகமாக அழைத்தவனுக்கு தெரியாதா கமலாவின் மூலம் தன் வீட்டிற்கு தகவல் சென்றிருக்கும் என்பது? கண்ணா, நீ அத்தைக்கு விவரம் சொல்லி அவங்க எங்களை கூப்பிட்டு பேசி நாங்க பெரியவங்க அங்க ரிச்சர்ட் வீட்டுக்கு வரலான்னு முடிவெடுத்து அத அவனுக்கும் அழைச்சு தகவலும் கொடுத்துட்டோம். ஆனா நீ இன்னும் இத்தனை நேரமா என் மருமகளோட தோட்டத்துல தனியா கடலை போட்டுட்டு இருக்கியா? அம்மா, இதெல்லாம் நல்லா மோபம் முடிச்சிடுங்க நீங்க என்று உதட்டை சுழித்தான் மகன். டேய், எனக்கு வேற வேலை இல்ல. என் பிள்ளை எம்பிட்டு பெரிய விஷயம்லாம் சர்வ சாதாரணமா முடிச்சு வச்சுட்டானேன்னு தலகால் புரியாம சந்தோஷம் அடைஞ்சு உடனே உன்னை பாராட்டணும்னு ரிச்சர்ட் கிட்ட கேட்டா, ஆன்டி கருண் அருந்ததியோட தோட்டத்துல பேசிக்கிட்டு இருக்காங்கறான். ஆட பாவிகளா, மாப்பிள்ளைக்கு மச்சானும் ஆளுக்கு ஒரு பக்கமா இந்த வேலையத்தான் செய்றீங்களான்னு எனக்கு ஒரு ஷாக்கு என்றவள் உரிய ஏற்ற இரக்கத்துடன் கூற அருகில் இருந்தவர்களின் நகையொலி இங்கே இவனுக்கு கேட்டது. ரொம்பவும் தான் அலட்டாத கிழவி. பேரம்பேத்தி எடுத்ததுக்கு அப்புறம் நீ உன் புருஷனோட ரொமான்ஸ் பண்றப்போ வயசு பிள்ளைங்க நாங்க செய்யறதுல என்ன வந்துட போது என்று தன் அம்மாவிடம் காட்டும் வழக்கமான விளையாட்டு புத்தியில் கருண் ஒருமையில் பேச சிந்துவின் குரலோடு சேர்த்து சிந்துவின் குரலும் டாய் என்கவும் தான் அவள் அழைப்பை ஸ்பீக்கர் மோடில் போட்டிருக்கிறாள் என்பதே இவனுக்கு புரிந்தது. ஐயோ அம்மா, என்னமா இப்படி பண்ணிட்டீங்க? ஸ்பீக்கர்ல போட்டிருக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்க மாட்டீங்களா? ஐயோ, இப்போ உங்க ஹீரோ எனக்கு லெக்சர் எடுக்க ஆரம்பிச்சிருவாரே என்றவன் புலம்ப ஆரம்பிக்க அதற்குள் சித்தார்த் தன் மனைவியிடமிருந்து அலைபேசியை வாங்க முயல்வதை உணர்ந்து கொண்டவன், ஓகேமா பாய், நேர்ல பார்க்கலாம் என்று வேகமாக அணைத்து பாக்கெட்டில் போட்டுக்கொண்டான். கருண் சிந்துவிடம் வாயாடுவதை ஆர்வமாக பார்த்திருந்த அருந்ததி, ஐயோ என்ன அம்மாவை இப்படிலாம் பேசுறாரே என்று பதறியவள் அடுத்து அவனுடைய புலம்பலை பார்த்து பரிதாபம் கொள்ளும் நேரம் அவன் பட்டென்ற லைனை கட் செய்யவும் மலங்க விழித்தாள். என்ன, நீங்க பாட்டுக்கு அப்பா பேசுறதுக்குள்ள அணைச்சிட்டீங்களே, அப்புறம் இதுக்கும் சேர்த்து திட்டுவாங்க போறீங்க என்றாள் கவலையோடு. உற்சாகமாக அவள் தோள் மீது கரம் போட்டு பேச துடித்த மனதை அடக்கியவன், அப்பா அதுக்கெல்லாம் கோச்சுக்க மாட்டார் பப்ளி. என்னை பத்தி அவருக்கு தெரியும், அவரை பத்தி எனக்கும் தெரியும். எப்படியும் போன்ல சத்தம் போட்டது போதாதுன்னு நேர்ல பார்த்தாலும் டென்ஷன் ஆகி எதையாவது சொல்லாம நிச்சயம் விட மாட்டாரு. சோ அதை ஒட்டுமொத்தமா நேர்லயே வாங்கி கட்டிக்கிறேன். யூ டோன்ட் வரி பேபி, இதெல்லாம் குடும்ப கலை. உனக்கெல்லாம் நான் சொல்லி தர்றேன், வா முதல்ல உள்ள போலாம், இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் இங்க வர்றாங்க என்றபடி அவளுடன் வீட்டிற்குள் சென்றான். அடுத்து ரிச்சர்டின் வீட்டில் பெரியவர்கள் அனைவரும் ஒன்று கூடி கலந்து ஆலோசித்து அடுத்த 10வது நாளில் திருமண தேதியை முடிவு செய்தனர். அக்ஷயாவிற்குத்தான் அதற்குள்ளாகவா என சற்று படபடப்பாக இருந்தது. ரிச்சர்டிற்கோ அனைத்தும் மடமடவென்று நடப்பதில் ஏக சந்தோஷம். அவள் எதிர்பார்த்து இருந்தபடி மகள் சம்மதித்ததே போதும் என்று கமலா அவளிடம் எதுவும் கேட்டுக்கொள்ளாமல் திருமண வேலைகளில் வேகமாக இறங்கிவிட்டாள். அவள் பயம் அவளுக்கு. கண்ணிமைக்கும் நேரத்தில் நாட்கள் ஓடி ஒளிய இரு முறைப்படியும் ரிச்சர்ட் அக்ஷயா திருமணம் இனிதே முடிந்தது. ரிச்சர்டின் குடும்ப வழக்கப்படி கிறிஸ்தவ முறையில் சர்ச்சில் மோதிர மாற்றிக்கொண்ட மணமக்கள் அடுத்த அக்ஷயாவின் வீட்டினருக்காக மாலை மாற்றி மணமகன் கையால் அவள் கழுத்தில் தங்கச் சங்கிலியும் அணிவிக்கப்பட்டது. தனியா முடிஞ்சிடுச்சா? இங்கே கொஞ்சம் வா, அடுத்து இவளை ரெடி பண்ணணும் என்ற மருமகளுக்கு குரல் கொடுத்தாள் சிந்துஜா. இத வரேத்த என்று பதில் குரல் கொடுத்தவள் தன் கணவனிடம் எதையோ செய்ய சொல்லி உத்தரவிட்டு வருவது இங்கே காதில் விழுந்தது. திருமணமான முதல் நாள் என்பதால் பெரியவர்கள் இல்லாத வீட்டில் இளம் தலைமுறையினர் தடுமாற போகிறார்கள் என்று அக்ஷயாவோடு சிந்து, தருண், தன்யா துணையாக வந்திருந்தனர். சோபன இரவு அறைக்கான அலங்காரத்தில் ஈடுபட்டிருந்தவளைத்தான் சிந்து உதவிக்கென்று அழைத்தது. அறைக்குள் வந்தவள் அக்ஷயாவின் முகத்தை பார்த்து லேசாக நகைத்த வண்ணம், என்ன டாக்டர், முகம் எதையோ தின்ன மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கு என்று கேலி செய்தாள். ஏய் தனு என்றவள் பல்லை கடிக்க, சரி அது இருக்கட்டும், நீ இப்படிதானே ரூம்குள்ள வரணும்னு உன்கிட்ட அண்ணா ஏதாவது தான் எதிர்பார்ப்பு சொல்லியிருக்காரா? இருந்தா சொல்லிடுமா, அவருக்கு பிடிச்ச மாதிரியே நான் அலங்காரம் பண்ணிடுறேன்
பாவம், அவரை வேற ஏமாத்த வேண்டாம் என கண்ணடித்தாள். சட்டென்று எழுந்த அட்சயா, உன்ன ஏதோ கொஞ்சம் முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளை பெத்த திமிர்ல தானே என்ன சீண்டி விளையாடுற நீ என்றவளை துரத்த ஆரம்பித்தாள். ஏ வேண்டாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல, நான் எவ்வளவு நேரம் விளையாட தயார். ஆனா அண்ணாதான் பாவம், உன்னை காணாம நொந்து நூடுல்ஸ் ஆயிடுவாரு என்று மேலும் பேசியபடி தனியா அறைக்குள் அங்கும் இங்கும் ஓடினாள். சிந்து கேட்டிருந்த பூவை அப்பொழுதுதான் எடுத்துக்கொண்டு அறைக்குள் வந்த அருந்ததி அவர்கள் இருவரும் ஓடிப்பிடித்து விளையாடுவதை கண்டு பிரமிப்புடன் நின்றாள். ஏ ஷு, 2 பேரும் என்கிட்ட உதவாங்க போறீங்க. அச்சோ, அருந்ததி பூ கொண்டு வந்துட்டா பாரு, ஒழுங்கா இங்க வந்து உட்காரு. ஆமா, என்ன அடக்குங்க, உங்க மருமகளை விட்டுடுங்க என்று பழிப்பு காண்பித்தபடி அவள் வந்து அமர சின்ன முறிவளிப்போடு அவளின் உச்சியில் முத்தமிட்டவள், அவள் அடகதான் வீட்டுல பேரம்பேத்தின்ற பேர்ல 2 சிங்கக்குட்டிகளை வளர்த்திட்டு வரனே, அப்புறம் என்ன, இனி அடுத்து உன்னையும் உன் மாமா மகனையும் அடக்கத்தான் வாரிசுக வரணும் என்ற கன்னத்தை கிள்ளினாள் சிந்து. போங்கத்த என செருங்கியவள் அருந்ததியிடம் திரும்பி, நல்லா கேட்டுக்கிட்டியா, இவங்கெல்லாம் நம்ம கிட்ட பேரம்பேத்தி எதிர்பார்க்கறது நம்ம அடக்கத்தான் என்று எடுத்து கொடுத்தாள். என்று இழுத்து பயப்பார்வை பார்த்த அருந்ததியின் அருகில் சென்ற தன்யா அவள் தோளில் கை போட்டு தன் அருகில் இழுத்து கொண்டு, பேபி மாவனி ரொம்பவும் தான் பயமுறுத்தாதாச்சு என்ற அர்த்தத்துடன் பார்த்தாள். புரிந்து கொண்டவளும், சரி சரி ஆகிற வேலைப்பாரு, சும்மா அதை இதையும்னு போட்டு படுத்தாம சிம்பிளா தலைவாரி விடு என சீப்பை கையில் எடுத்தாள். ஆமா, இது அவளுக்காகவா இல்ல உனக்காகவா என்ற முணுமுணுத்தவாறு அவள் தலையை வார ஆரம்பித்த தன்யா, ஆ அவுச், எரும இப்படி கிள்றியே என பொறிந்தாள். பின்ன அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும், தெரியாதா என விழிகளை உருட்டினாள் அட்சயா. ஹே, தலையை திருப்பு என நகைத்தபடி அவளை திருப்பிவிட்ட சிந்துஜா அருந்ததி கொடுத்த மல்லி ஜாதி சரங்களை கவரில் இருந்து வெளியே எடுத்தாள். சற்றே சங்கோஜத்துடன் அறைக்குள் நுழைத்த அட்சயாவை நிதானமாக எதிர்கொண்ட ரிச்சர்ட் அவளிடம் இயல்பாக புன்னகைத்தான். தன்னை மீறி தோன்றிய தயக்கத்தை உதறி தள்ளி மெல்ல முறுவளித்தவள் அலங்கார கட்டிலின் மீது கிடந்த போட்டோ ஆல்பத்தை பார்த்து குழம்பி அவனிடம் கேள்வியாக பார்வையை உயர்த்தினாள். அம்மா அப்பாவுடைய ஆல்பம் உன்கிட்ட காமிக்கணும்னு எடுத்து வச்சேன் என்றவாறு அவள் கரம் பற்றி அழைத்து சென்று படுக்கையில் அமர வைத்து தானும் அருகில் அமர்ந்தான். ஆல்பம் பாக்குற நேரமா இது என்ற குரல் உள்ளிருந்து நக்கலாக எதிரொலிக்க அவளையும் மீறி இதழில் நாண புன்னகை ஒன்று தோன்றியது. அவளுக்கு தன்னுடைய குடும்பத்தினரை ஒவ்வொருவராக அவன் ஆர்வத்துடன் அறிமுகப்படுத்த ஆரம்பிக்கவும் இவள் நெஞ்சம் உருகி போய் அவனிடத்தில் பரிவும் வாஞ்சையும் ஒருங்கே தோன்றியது. திருமணத்தில் இணையும் பொழுது இரு குடும்ப உறுப்பினர்களையும் ஒருவருக்கொருவர் நேரில் அறிமுகப்படுத்தி அவர்களோடு மகிழ்வுடன் அளவலாவுவதற்கு பதில் தன்னிடம் அவர்களை புகைப்படங்களாக புகுத்த முனைபவனை கண்டு இயல்பிலேயே அழுத்தம் மிக்கவளுக்கு கூட தாய்மை சுரந்து கண்கள் கலங்கியது. இது பாத்தியா அம்மா என்ன செய்யறாங்கன்னு? எனக்கு தெரிஞ்ச அவங்களும் ஒன்ன மாதிரிதான் துரு துருன்னு இருந்துட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சில விஷயங்கள்ல பாட்டிக்கு தெரியாம அப்பாவோட துணையோட செஞ்சுட்டு பின்னால அவங்கள்ட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிறத நானே நேர்ல பாத்திருக்கேன். அப்படியே நீ உன் அம்மா கிட்ட மாற்றுறது மாதிரி என்று நிமிர்ந்தவனின் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது. அதை கண்டு இவள் இதயத்திலும் நிம்மதி போக்க தன் உணர்வை மறைத்து இவளாலும் பதிலுக்கு உருவளிக்க முடிந்தது. அதன் பிறகு இவளும் அவனுடன் ஆர்வமாக புகைப்படங்களை அலசினாள். இது நீங்களா, செம கியூட்டா இருக்கு என்று நகைத்தாள். ஏய், இதுல என்ன உனக்கு அவ்வளவு சிரிப்பு வேண்டியிருக்கு என்றவளை போலியாக அதட்டினான் ரிச்சர்ட். அப்புறம் எப்பவும் கூலா எதுக்கும் அலட்டிக்காம எடுப்பா சுத்திட்டு இருப்பவரு இப்படி அம்மாவோட கோச்சுக்கிட்டு அவங்கள முறைச்சபடி உதட்ட பெருக்கிட்டு நிக்கிறீங்களே. பின்ன 5 வயசு குழந்தை எப்படி நிக்குமா? கண்டிப்பா அப்படிதான் நிக்கும். சோ ஸ்வீட் என்று புகைப்படத்தை கிள்ளி கொஞ்சம் முயன்றவள் சட்டென்று என தனக்குத்தானே மறுப்பாக தலையசைத்து விட்டு எதிரில் இருந்தவனின் உதட்டை விரல்களால் பிடித்தெழுத்து கொஞ்சினாள். இதை சற்றும் எதிர்பாராதவன் ஒரு கணம் மின்சாரம் பாய்ந்தது போல் தடுமாறி விழிக்க அட்சயாவோ தன் இயல்பு போல அடுத்த புகைப்படத்திற்கு தாவி இருந்தாள். அவளை பொறுத்தவரை கருணிடமோ அல்லது விதுவிடமோ உரிமையோடு விளையாடுவதைப் போல் விளையாடினாள் அவளதே. ஆனால் ரிச்சர்டிற்குத்தான் ஹார்மோன்கள் தாறுமாறாக சுரக்க ஆரம்பித்தது.
ஏற்கனவே இவனுடைய நடத்தையால் தனக்கு சஞ்சலம் எல்லாம் இல்லை, கோபம் மட்டும் உண்டு என்று அவள் சொல்லி இருந்ததால் அந்த விஷயத்தில் முதலடி எடுத்து வைக்க தயங்கிக் கொண்டிருந்தான். மனைவி மீது மலையளவு காதல் இருந்தாலும் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு அவளை தன்னிடம் இயல்பாக பழக வைக்கவென்றுதான் ஆல்பத்தை கையில் எடுத்து அமர்ந்திருந்தான் அவன். அவனுடைய தர்ம பத்தினியோ தன் செய்கையால் அவனை பெரும் சோதனைக்கு உள்ளாக்கினாள். தற்பொழுது அவனுடைய கவனமெல்லாம் அவள் முகத்தில் தாபத்துடன் குவிய ஏக்கமாக பார்த்திருந்தவனின் புருவங்கள் மெல்ல யோசனையில் முடிச்சிட்டது. ஆமா, நான் பார்த்த வரைக்கும் உன்னை அப்பப்போ பொட்டு இல்லாம பாப்பேனே, அது உன் நேச்சரா இல்ல மறந்துடுவியா என திடுமென்று வினவினான். ஆல்பத்தை திருப்பியபடி, ஒரு வகையில அது என் நேச்சர் தான். நான் படிச்சதெல்லாம் கான்வென்ட்ல தான். சோ வளையல் போடக்கூடாது, பெரிய தொங்கட்டான் போடக்கூடாது, பொட்டு பெருசா வைக்க கூடாது, கொலுசு போடக்கூடாது, அப்புறம் பூ வைக்க கூடாதுன்னு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் இருக்கும். சின்ன வயசுல அதெல்லாமே போடணும்னு எனக்கு செம்ம ஆசையா இருக்குன்றதுனால ஸ்கூல் மேல பயங்கர காண்டாகும். ஆனா வளர வளர அதுவே பழகிடுச்சு. ஒரு பக்கம் அதுவே பிடிச்சு போயிடுச்சு என்றாள் அவனை நிமிர்ந்தும் பாராமல். மீண்டும் அட்சயாவின் முகத்தை கூர்ந்தவன் அவள் நெற்றியிலிருந்து ஸ்டிக்கர் பொட்டை எடுத்தான். புருவம் சுருங்க நிமிர்ந்தவள், என்ன என்றாள். நம்ம வீட்டு வழக்கப்படி பொட்டு வைக்க தேவையில்ல, அம்மா போட்டோவை பாத்தியா இல்லையா என்க அவள் மனதில் சின்ன நெருடல் எழுந்தது. இவன் குடும்ப வழக்கம் என்றால் அதை நான் கட்டாயம் செய்தாக வேண்டுமா? தனக்குள் சிந்தனையில் தர்க்கம் செய்து கொண்டிருந்தவளை நெருங்கியவன் கிட்டத்தட்ட அணைக்க முயல்வது போல் இரு கரங்களையும் பின்னால் கொண்டு செல்ல அவன் முகத்தை மூச்சடைக்க பார்த்தாள் அட்சயா. தன்யாவிடம் சண்டையிட்டு எந்த அலங்காரமும் வேண்டாம், இப்படி கிளிப்பு போட்டு பூ வைத்தால் போதும் என்று தன் அடர்ந்த கூந்தல் சுருள்களை அவள் அதனுள் அடக்கி வைத்திருக்க அவனோ அதை விடுவித்து அவளின் முதுகில் படரவிட்டான். உடல் முழுவதும் குப்பென்று பரவிய வெப்பம் அவளின் இதய துடிப்பை தாறுமாறாக்க அவனோ அவள் முகத்தை ரசனையுடன் பார்த்தவன் அவள் கரம் பற்றி எழுப்பினான். சிலையென தன் இழுப்பிற்கு வந்தவளை அழைத்து சென்று ஆளுயர கண்ணாடியின் முன் நிறுத்தியவன் தன் முகத்தையே இமைக்காமல் பார்த்திருந்தவளின் கன்னத்தில் ஒற்றை விரலை வைத்து திருப்பி கண்ணாடியை பார்க்க செய்தான். தனக்கு பின்னால் வெகு நெருக்கத்தில் அவன் நின்றிருக்க அவளின் விழிகள் அவள் முகம் காண மறுத்தது. இப்ப எப்படி இருக்கா என்னோட காதல் மனைவி? உன்னை பார்த்த நாள் முதலாவே மனசோட ஓரத்துல ஒரு எண்ணம். உன்னோட அடர்ந்த கூந்தல இப்படி முழுசுமா படர விரிச்சு விட்டு அந்த கார் மேகங்களுக்கு இடையே உன் முகம் முழு நிலவா ஜொலிக்கிறத காண ரொம்பவும் ஆவலோட காத்துட்டு இருந்தேன். சற்று முன்பிருந்த நெருடல் மறைந்து மனம் கணவனின் ரசனையிலும் காதலிலும் கட்டுண்டு மயங்க துவங்க அவன் அடுத்த கட்டத்திற்கு தாவினான். இத்தனை நாள் ஆசைக்கு வெகுமதியா தழைய கட்டின புடவையோட வேற இந்த தரிசனம் அல்ல என்றவனின் இடதுகரம் மென்மையாக அவள் இடையை மறைத்த புடவையின் மீது பட்டம் படாமல் வருட அட்சயாவின் மூச்சு காற்று சீரற்று வெளியேற துவங்கியது. உனக்கு பூக்கள் பிடிக்குமா என்று வினவியவனின் முகம் அடுத்தவள் கூந்தல் காட்டுக்குள் புதைந்து ஆழமாக மூச்செடுக்க விரல்களை இறுக மூடிக்கொண்டு தன் உணர்வோடு போராடினாள் அட்சயா. பட் ஐ லைக் இட் என்று முணுமுணுத்தான். தொண்டையிலிருந்து எந்த ஒளியும் எழும்ப மறுத்து அவளிடம் தர்ணா செய்ய ரிச்சர்டின் கரம் மெல்ல கீழிறங்கி அவளின் கை வளையல்களை மெல்லமாக வருடியது. ஒன்றும் செய்யவில்லை அவன். வளையல்களை மட்டும் மெதுவே மேலேற்றி கீழே இறக்கி விட்டதிலேயே உடல் முழுவதும் சிலிர்த்து அடங்கி தவிக்க துவங்க அதற்கு மேலும் தன்னை சமாளிக்க முடியாமல் திணறியவள் சட்டென்று திரும்பி அவனை இறுக கட்டி கொண்டாள். அவளை மேலும் தன்னோடு சேர்த்து இறுக்கிக் கொண்டவன் அவள் முகத்தை நிமிர்த்தி விழியோடு விழி உளவாட விட்டு, ஐ லவ் யூ அண்ட் ஐ மேட்லி நீட் யூ என்றான் தீராத தாபத்துடன். அதில் தெரிந்த காதல், ஏக்கம், மோகம் அனைத்தும் அவளை அசைத்து பார்க்க மெல்ல எம்பியவள் விழிமூடி அவன் இதழோடு தன் இதழை பொருத்தி மென்மையாய் அழுத்தினாள். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.